ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஓம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்துட்டு நான் இயரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த பேஜில் வந்துட்டு இயரிங்ஸ், பிரேஸ்லெட், செயின்ஸ், ஆங்க்லெட்ஸ், அப்புறமா வந்துட்டு இந்த சில்வர் கலர் ஆங்க்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அஹ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் இது வந்துட்டு, அப்புறமா வந்துட்டு வெஸ்டர்ன் வேர் போடுற மாதிரி நிறைய இயரிங்ஸ், செயின்ஸ், நல்ல மெலிச செயின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த காலேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி எல்லாம் இருக்கு. நான் வந்துட்டு அந்த பேஜில் வந்துட்டு இயரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் கொஞ்சோண்டு. அது உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்றேன் நானு. அந்த பேஜ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லில்லி ஒர்ச்சின் தான் அந்த பேஜ். இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நான் அதோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நானு. வாங்க இயரிங்ஸ் பார்த்தலாம். இதுதான் இந்த பேக்கேஜிங்ல தான் வந்துடுச்சு. பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது பாருங்க, அவங்க பேரே போட்டிருப்பாங்க லில்லி ஒர்ச்சின்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ்ல தான் பேக்கேஜ் இப்படிதான் பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுல அவங்களோட தேங்க்யூ கார்டு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. உள்ள வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் பார்த்து இந்த மாதிரி பேக்கேஜில் கொடுப்பாங்க. இயரிங்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர்ல ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேக்கேஜிங்கில் கொடுப்பாங்க இயரிங்ஸ். இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன் நான். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜில் தான் கொடுப்பாங்க. இது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நல்லா வந்துட்டு கோல்டு கலர் தான். இது நல்லா இருக்கும் போட்டுறதுக்கு வந்துட்டு. நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இயரிங் நான் வந்து போட்டு இருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க வெஸ்டர்ன் வேர்ல போட்டீங்கன்னா வந்துட்டு வெளியே போறப்போ நல்லா இருக்கும். இயரிங்ஸ் வந்துட்டு நல்லா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. போட்டீங்கன்னா இப்படி இருக்கும். செகண்ட் இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இத பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு செங்கிலி மாதிரி இருக்கும். நல்லா வந்துட்டு இதுவும் எல்லாமே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். ரொம்ப வெயிட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெருசா காட்டும், ஆனா வெயிட் இருக்காது. எல்லாம் வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். இது செகண்ட் இயரிங்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க, செகண்ட் இயரிங் நான் போட்டிருக்கேன். இப்படிதான் இருக்கும் இந்த கம்மல். இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் இயரிங்ஸ். தேர்ட் இயரிங்ஸ் வந்து இது பேர் வந்துட்டு அப்டிராக்ட் இயரிங்ஸ். இது வந்து அப்டிராக்ட் இயரிங்ஸ்னா வந்துட்டு ஒரு இயரிங் வேற மாதிரி இருக்கும், இன்னொரு இயரிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இப்படிதான் இருக்கும். இது பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு அப்டிராக்ட் இயரிங்ஸ். இப்பெல்லாம் வந்துட்டு ரீசெண்டா இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அப்டிராக்ட் இயரிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கமலை நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, தேர்ட் கமல் நான் போட்டிருக்கேன். நான் இந்த அப்டிராக்ட் கமல் போட்டிருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இது பாருங்க, இது வந்து சின்னதா இருக்கும். இந்த இயரிங்ஸ் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருசா இருக்கும். இந்த இயரிங்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் ரொம்ப நல்லா இருக்கு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய இயரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த காலேஜ் கேர்ள்ஸ் போடுறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சேஞ்சபிள் இயரிங். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரிங் கொடுத்துருப்பாங்க. 2 ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்ஸ்க்கு வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி ஒரு 5 செட் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, கிரீனு, ஆரஞ்சு, பிளாக். இந்த மாதிரி வந்து 5 செட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி 5 செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இயரிங்ஸ்ல வந்துட்டு இதை ஹேங் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிரீனு, பிளாக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரிங் டைப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்துட்டு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டுக்கணும். இயரிங்ஸ் வந்துட்டு இப்படி போட்டுக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டு நம்ம போட்டுக்கணும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெஸ்க்கு மேட்சா போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ல 2 கலர்ஸ் இருக்குதுன்னா நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட போட்டுக்கலாம். ஒரு காதுக்கு வந்து ஒயிட் போட்டுக்கலாம், ஒரு காதுக்கு வந்து கிரீன் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ல ஒயிட் கிரீன் இருந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து ஒயிட், ஒரு சைடு வந்து கிரீன், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல 2 சைட்லயுமே கிரீன் தான் வேணும்னா நீங்க அப்படியே சேமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் இயரிங்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க, இயரிங்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு காதுக்கு வந்து பிளாக் ஹேங்கிங் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. ரிங் இந்த மாதிரி வந்து காமன் எல்லாத்துக்குமே ஒன்னாதான் கொடுப்பாங்க. நான் வந்து பிளாக் போட்டிருக்கேன் ஒரு சைடு வந்துட்டு கிரீன் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் போடலாம், சின்ன குழந்தைங்களும் போட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ், கோல்டு இயரிங்ஸ், ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். அப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். நல்லா இருக்கும் இந்த கோல்டு. உள்ள பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவாணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் வர ஜீன்ஸ், டிஷர்ட் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க, இந்த இயரிங்ஸ் நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. ரெக்டாங்குலா இருக்கும் ஷேப், நல்லா கோல்டு கலரு. பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இன்னொரு இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா அதே போலதான். இது கொஞ்சம் டிசைன் மட்டும் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு இதுவும் எல்லாம் வெயிட்லெஸ் தான். இதுவும் கோல்டு கலர் தான். பாத்தீங்கன்னா தெரியும். பேக் சைடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இயரிங்ஸ். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இயரிங்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வெஸ்டர்ன் வேர்க்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு இயரிங்ஸ் இருக்கு. இது கொஞ்சோண்டு வந்துட்டு ஒரு முத்து வந்து ஹேங்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி இருக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்ல மேல கோல்டு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஹேங்கிங் முத்து வந்துட்டு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. பேர்லு பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். திருவாடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பேர்ல் வச்சு இயரிங்ஸ் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹேங்கிங் மாதிரி சின்னதா வந்துட்டு பேர்ல் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளவுதான். நான் இவ்வளவு இயரிங்ஸ் ஒரு 7 செட் இயரிங்ஸ் பார்த்துட்டு வாங்கியிருக்கேன் நானு. நல்ல கலெக்ஷன் நல்லா இருக்கு. இன்னும் இதை விட நான் வந்து நிறைய இருக்கு. ஜும்காஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஒர்க் போடுற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் நானு. பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் மை வாட்சிங் வீடியோஸ். Until then, bye from Padma Home Fashion. Take care. Bye.